அந்த கெபிக்குள்ளே நடந்த அசிங்கம் என்னவென்று உங்களுக்கு தெரியும். கர்த்தர் ஒருவேளை நமக்கு சொல்லுவாராய் இருக்கும், யாரோடு உறவாடுகிறாய், யாரோடு வசிக்கிறாய், யாரோடு வாட்ஸ்அப்பிக் கொண்டும் ஃபேஸ்புக்கிக் கொண்டும் இன்ஸ்டாகிராமிக் கொண்டும் இருக்கிறாய் என்று கவனித்துக்கொள் என்று ஆண்டவர் சொல்லுகிறாராய் இருக்கும். தமிழிலே குகைக்கு கெபி என்றும் சொல்வார்கள். இன்று நான் உங்களுக்கு என்ன பிரசங்கம் செய்ய போகிறேன் என்றால், வேதத்தில் உள்ள சில கெபிகள் அல்லது குகைகள். குகைகள், கெபிகள் என்பது பழைய ஏற்பாட்டிலும் உண்டு, புதிய ஏற்பாட்டிலும் உண்டு. இன்று நான் பழைய ஏற்பாட்டில் இருக்கின்ற 7 குகைகளை மாத்திரம் தெரிவு செய்திருக்கிறேன். வேதத்திலே பழைய ஏற்பாட்டில் இன்னும் நிறைய கெபிகள் உண்டு. ஆனால் இப்போ நான் உங்களுக்கு காண்பிக்க போகும் 7 குகைகளை மாத்திரமே நாம் கவனத்தில் கொள்ள போகிறோம். உங்களுக்கு தெரியுமா, சமூக கல்வி என்ற பாடத்திலே நமக்கு பள்ளிக்கூடத்திலே சொல்லிக் கொடுத்திருக்கிறார்கள், மனுஷன் முதல் வாழ ஆரம்பித்தது குகைகளுக்கு உள்ளேயாம். මනුෂ්‍ය පළමු කොට වාසය කරන්න ආරම්භ කළේ ගුහාවන් තුල කියලා. உங்களில் எத்தனை பேருக்கு அது ஞாபகம் இருக்கிறது? இப்போ குகைகள் என்று சொல்லும் பொழுது நமக்கு ரொம்ப பரிச்சயமானது தான் குகைகள். குகை என்பது சுரங்கம் அல்ல. ஒரு சுரங்கம் என்பது முன் பக்கத்திலும் பின் பக்கத்திலும் திறந்திருக்கும். இந்த பக்கத்திலே போய் அந்த பக்கத்திலே வர முடியும். இப்போ குகை என்று சொல்லும் பொழுது பல வாசல்கள் இருக்கலாம், ஆனால் எல்லாம் ஒரு பக்கத்திலே இருக்கும், பின் பக்கத்திலே இருக்காது. இப்போ சில பெரிய பிரம்மாண்டமான குகைகள் இருக்கின்றன. சில வருடங்களுக்கு முன்பதாக அமெரிக்காவிலே நியூ மெக்சிகோவிலே ஒரு குகை என்று சொல்லி ஒரு இடத்துக்கு போனோம். அது குகை இல்லை, அது ஒரு உலகம். என்ற தெய்வம், அது உள்ள போனா வாவ், என்ன அழகு, என்ன விசித்திரம், என்ன பிரம்மாண்டம். இப்போ தமிழிலே தமிழிலே குகைக்கு கெபி என்றும் சொல்வார்கள். இன்று நான் உங்களுக்கு என்ன பிரசங்கம் செய்ய போகிறேன் என்றால், வேதத்தில் உள்ள சில கெபிகள் அல்லது குகைகள். குகைகள், கெபிகள் என்பது பழைய ஏற்பாட்டிலும் உண்டு, புதிய ஏற்பாட்டிலும் உண்டு. இன்று நான் பழைய ஏற்பாட்டில் இருக்கின்ற 7 குகைகளை மாத்திரம் தெரிவு செய்திருக்கிறேன். வேதத்திலே பழைய ஏற்பாட்டில் இன்னும் நிறைய கெபிகள் உண்டு. ஆனால் இப்போ நான் உங்களுக்கு காண்பிக்க போகும் 7 குகைகளை மாத்திரமே நாம் கவனத்தில் கொள்ள போகிறோம். ஏன் குகைகளை பற்றி படிக்க வேண்டும்? பல காரணங்களுக்காக படிக்கலாம். ஆண்டவர் இந்த உலகத்தை அழகழகான குகைகளோடு படைத்திருக்கிறார். தெய்வமே, எத்தனை விதவிதமான குகைகள் இருக்கின்றன தெரியுமா? சமுத்திர ஆழங்களில் கூட சில குகைகள் உண்டு. இப்ப இஸ்ரவேலில் இருந்து பார்க்கிறவர்கள், இஸ்ரவேலுக்கு போனவர்கள், இங்கிருந்து இஸ்ரவேலுக்கு போனவர்கள் எத்தனை பேருக்கு ராஷ் ஹனிக்ரா ஞாபகம் இருக்கிறது? கையை தூக்கி காட்டுங்கள் பார்க்கலாம். அந்த கேபிள் காரிலே கீழே போய் அதற்குள்ளே இருக்கிற அந்த சமுத்திர குகைகளுக்குள்ளாக நடக்கும் பொழுது வருகிற இன்பம் அலாதி இன்பம். இப்போ ஒரு கேள்வி, எத்தனை பேர் குகைகளுக்கு உள்ளே புகுந்து ஆர்வமாய் பார்த்திருக்கிறீர்கள்? எங்காவது கையை தூக்கி காட்டுங்க. உங்களுக்கு அந்த சில பேருக்கு குகையை பார்த்தாலே மூச்சு முட்டும், அப்படி முடியாது. இப்போ சில மிருகங்கள் கூட குகைகளை தங்களுடைய வீடுகளாக ஆக்கி வாழ்ந்து கொண்டிருக்கின்றன, விசேஷமாக வௌவால்களுக்கு. இப்போ வேதத்திலேயும் கெபிகள் உண்டு. இப்போ வேதத்திலே என்றால், இப்போ இஸ்ரவேலை நீங்கள் எடுத்துக்கொண்டால், இஸ்ரவேல் என்பது மலைகளும் பள்ளத்தாக்குகளும் உள்ள தேசம். இப்போ நீங்கள் இஸ்ரவேலிலே கும்ரான் என்ற பிரதேசத்தை, அந்த சவக்கடலை அண்டிய பிரதேசங்களை நீங்கள் பார்த்தால், அந்த சவக்கடலை அண்டிய குகைகளுக்குள்ளே இருந்து புராதன வேத வசனங்கள் அடங்கிய சுருள்கள் கூட 1948 கண்டுபிடிக்கப்பட்டன. You know, the Dead Sea Scrolls were discovered in Qumran, in caves where the Essenes had hidden all those deuteroscripti of the Old Testament in Qumranic caves. So caves are very prominent in Israel. இஸ்ரவேலிலே குகைகள், கெபிகள் ஏராளமாய் இருக்கின்றன. இன்று நான் உங்களுக்கு அவற்றில் வெறும் 7 குகைகளை மாத்திரம் பேசப் போகிறேன். அவை ஏதாவது ஒரு விதத்தில் நமக்கு ஏதாவது ஒரு பாடத்தை கற்றுக் கொடுக்கின்றதா என்று நாம் படிப்போம். என்றால் இது சபை, இது பிரசங்கம், இது புவியியல் பாடம் அல்ல. தொடங்குவோமா? வேதத்திலே முதல் கெபி என்று பேசப்படுவது ஆதியாகமம் 19ஆம் அதிகாரத்திலே 30வது வசனத்திலே.
பின்பு லோத்து சோவாரிலே குடியிருக்க பயந்து சோவாரை விட்டு போய் அவனும் அவனோட கூட அவனுடைய 2 குமாரத்திகளும் மலையிலே வாசம் பண்ணினார்கள். அங்கே அவனும் அவனுடைய 2 குமாரத்திகளும் ஒரு கெபியிலே குடியிருந்தார்கள். இதிலே லோத்து என்பவர் உங்களுக்கெல்லாம் தெரியும், ஆபிரகாமினுடைய அண்ணன் மகன். அவரும் அவருடைய 2 மகள்மாரும் ஒரு குகையிலே வாழ ஆரம்பித்தார்களாம். உலக சரித்திரத்திலே முதல் குகைகளிலே எந்த மனிதன் வாழ்ந்தான்? ஹோமோசேப்பியனா, அவனுடைய மச்சானா, நமக்கு தெரியாது. ஆனால் வேதத்திலே முதல் கெபியிலே வாழ்ந்தது ஒரு அப்பனும் 2 மகள்மாரும், லோத்தும் அவருடைய மகள்மார். ஏன் குகையிலே வாழ்ந்தார்கள் என்று அந்த வசனம் சொல்லுகிறது. சோவார் என்கின்ற அந்த நாட்டிலே வாழ பயந்து கெபியிலே வாழ்ந்தார்கள். அப்போ இந்த குகைக்கு ஒரு பெயர் வைப்போமா? பயத்தின் குகை. பயம் என்கின்ற குகை, பயத்தின் குகை. பயந்து போய் குகையிலே போய் வாழுகிறார்கள். இப்போ லோத்தின் கதையை பார்த்தால் அவர் பயப்படவே தேவையில்லை. அவர் ஆபிரகாமினுடைய மருமகன். அப்போ ஆபிரகாம் என்ற ஒரு பெரிய வீரர், ஒரு பெரிய ஐஸ்வர்யவான, ஒரு பெரிய பலசாலி அவருக்கு சித்தப்பனாக இருக்கும் பொழுது இவர் ஆபிரகாமோடு போய் வாழலாம். ஏன் பயப்பட வேண்டும்? நமக்கு தெரியும், சோதோமிலே போய் வாழ்ந்தார். பிள்ளையான இடத்திலே பிள்ளையான மக்களோடு வாழ்ந்தால் பயம் வராமல் வேறு என்ன வரும்? கர்த்தர் ஒருவேளை நமக்கு சொல்லுவாராய் இருக்கும், யாரோடு உறவாடுகிறாய், யாரோடு வசிக்கிறாய், யாரோடு வாட்ஸ்அப்பிக் கொண்டும் ஃபேஸ்புக்கிக் கொண்டும் இன்ஸ்டாகிராமிக் கொண்டும் இருக்கிறாய் என்று கவனித்துக்கொள் என்று ஆண்டவர் சொல்லுகிறாராய் இருக்கும். லோத்து பிழையானவர்களோடு இருந்து பிழையானவர்களுக்கு நடந்ததை பார்த்து அரண்டு போய்விட்டான். இப்போ சோவார் என்ற பாதுகாப்பான இடத்துக்கு வந்து விட்டான். இப்போ அங்கே இருக்கவும் பயம். அரண்டவன் கண்ணுக்கு இருந்ததெல்லாம் பேய் மாதிரி. இப்போ இவனுக்கு நல்லவர்களை பார்த்தாலும் பயம். வேணாம் சாமி, வாரா சாத்தியமார் 2 பேரும் நாங்க போயிட்டு குகையில வாழ்வோம் என்று கெபிக்கு போய்விட்டான். அந்த கெபிக்குள்ளே நடந்த அசிங்கம் என்னவென்று உங்களுக்கு தெரியும். இந்த மகள்மார் 2 பேரும் அந்த தந்தையோடு சயனித்து பிள்ளைகள் பெற்றுக்கொண்டார்கள். அந்த 2 மகன்மாரும் தான் அம்மோனியர்களுடைய, மோவாபியர்களுடைய பிதாக்களானார்கள். எவ்வளவு ஒரு அசிங்கம் அங்கு நடந்தது. பயம் அசிங்கத்தை பிறப்பிக்கும். இப்போ நம்மிலே யாராவது ஏதாவது பயங்களுக்குள்ளே, பயம் என்கின்ற குகைகளுக்குள்ளே இருந்தால் அதை விட்டு இப்பொழுது வெளியே வர வேண்டும். பயங்கரமான விளைவுகள் வரும். இப்போ நான் பயத்தை குறித்து தமிழிலே வேறாக, சிங்களத்திலே வேறாக, ஆங்கிலத்திலே வேறாக பிரசங்கம் செய்திருக்கிறேன், சொல்லிக் கொடுத்திருக்கிறேன். அது யூடியூப்ல இருக்கிறது. தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் என்ற அந்த 2 தீமோத்தேயு 1:7 என்ற வசனத்திலிருந்து நான் பேசியிருக்கேன். ஆனால் இன்று நான் ஒரு காரியத்தை சொல்லிவிட்டு அடுத்த விஷயத்துக்கு போகிறேன். கிறிஸ்தவர்கள் என்ன செய்ய வேண்டும்? கவனமாய் இருக்க வேண்டும். கவனமாய் வாழுவோம், பயந்து வாழ வேண்டாம். கவனம் வேறு, பயம் வேறு. நீங்கள் பயப்பட்டால் தீமையான விளைவுகளுக்கு நீங்கள் முகம் கொடுக்க வேண்டி வரும். எத்தனையோ விஷயங்கள் இருக்கின்றன பயம் சம்பந்தமாக. ஆகவே பயம் என்கின்ற குகைக்குள்ளே யாராவது இருப்போம் என்றால் அதை விட்டு வெளியே வருவோமாக. இப்போ ஏதேன் தோட்டத்திலே மனிதன் முதல் பாவம் செய்த பொழுது ஏற்பட்ட முதல் விளைவு என்ன? ஆண்டவர் வருவதை பார்த்து ஆதாமும் ஏவாளும் ஒளிந்து கொண்டு பிற்பாடு என்ன சொல்கிறார்கள்? உம்முடைய சத்தத்தை கேட்டேன், நான் பயந்து ஒளிந்து கொண்டேன். நான் நிர்வாணியாய் இருக்கிறதினால் பயந்து, வெட்கப்பட்டல்ல, பயந்து ஒளிந்து கொண்டேன். ஆகவே பாவத்தின் முதல் விளைவு பயம். அதுபோல வேதத்திலே காணப்படுகின்ற முதல் கெபியே பயத்தின் கெபி. ஆகவே தயவு செய்து எல்லா கிறிஸ்தவர்களும் பயத்தை விட்டு வெளியே வருவோம். 2வது குகை ஆதியாகமம்